எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்ல ஆண்டனையே ஏத்து. நாம் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுடைய வரலாறு, கோயிலுடைய சாமியினுடைய பெயர், அதே மாதிரி வழிபாட்டு முறைகள் இவைகளெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கி குலதெய்வம், வீட்டு சாமி கும்பிடுதல் என்றெல்லாம் நம்மளுடைய வழிபாட்டில் மிகவும் நெருக்கமான பிடித்தமான உறவுகளெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வழிபாடுகளெல்லாம் நிறைய நடக்கின்றன. அந்த இடத்துல இன்று ஒரு வழிபாட்டிற்கு சென்றிருந்தேன். உறவினர்கள்லாம் வந்திருந்தார்கள். வழிபாடு நடந்த பிற்பாடு அங்கே இருந்த பெரியவர்களிடமெல்லாம் இந்த தெய்வத்தினுடைய பெயர் என்ன, இந்த தெய்வத்தினுடைய பெயர் என்ன, இதை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம் என்னென்னா, ஆர்வம் இல்லையா, பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லையா. ஏறத்தாழ அந்த வழிபாட்டில் 3 தலைமுறைகள், தாத்தா, அப்பா, அம்மா, அதற்கடுத்து பேரம்பேத்திகள். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் அந்த வழிபாடு செய்வதில் என்ன பலன் இருக்குது? அதாவது சாதாரணமாக சொல்லுவாங்க, பரீட்சை எழுத போய் உட்காந்தா கூட 30 மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. நம்ம போய் கும்பிட்டா தெய்வம் நம்ம நிச்சயமாக என்ன செய்யும்? காப்பாற்றும், நம்முடைய துறை வரும், நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யும். அதில் ஒன்றும் எந்த விதமான இது கிடையாது, சிந்தனையும் கிடையாது, வேறு சிந்தனை கிடையாது. ஆனால் இப்படியே செய்து கொண்டு போயிருந்தால் கடைசியில் ஒரு நாள் என்ன செய்யும்? எந்த இடத்துல அது வந்து நிற்கும். இன்று நம்மை சுற்றி கடவுள் மறுப்பாளர்கள், அதே மாதிரி பிரமதத்தவர்கள், இவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் மிகவும் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடங்கள். இன்றைக்கி முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொன்னால், முன்னோர்களில் தாத்தா வேறு, அப்பா வேறு, அவங்களுடைய தாத்தா வேறு, அப்பா வேறு, இவங்களெல்லாம் சொல்லி நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்கின்றோம். அதெல்லாம் அர்த்தமுள்ள வழிபாடுகள். அதே மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாலும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வ சாமி அல்லது வீட்டு சாமி கும்பிட்டாலும் அங்கே இருக்கின்ற தெய்வங்களுடைய பெயர் என்ன, அதை நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், அது வழிபாடு செய்கின்ற நேரத்தில் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். அப்போ தான் அடுத்த குழந்தைகள் அடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேரும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. எனக்கு அது ஒரு மன வருத்தம். இங்கே மட்டும் இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன செய்கிறோம்? கும்பிட்றோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த கோயிலுடைய பெயர், அந்த தெய்வத்தினுடைய பெயர், அதனுடைய வழிபாட்டு முறைகள்லாம் என்ன தெரியாது. அதே மாதிரி ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த ஊரில் வசிப்பவர்கள், அவர்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 42, ஒரு 3-4 பேர் தாய்மார்கள். அவர்களிடம் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற தெய்வத்தினுடைய பெயர்களெல்லாம் என்ன, அதையெல்லாம் சொல்லுங்கள்னு சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் சிரிக்கிறார்கள். அவர்கள் நான் கேட்ட பொழுது, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான், தினமும் இந்த கோயிலுக்கு வருவோம், தினைக்கும் வழிபாடு செய்வோம். ஆனால் என்ன செய்யாது, அந்த மாதிரி இருந்தும் ஒரு 40 வயசுகளை தாண்டி போன பிற்பாடும் அந்த இடத்துல அவர்கள் வழிபாடு செய்கின்ற தெய்வத்தினுடைய பெயர் தெரியவில்லை. இது மிக வருந்தத்தக்கது. அதனால தான் நம்மளுடைய வழிபாடுகளெல்லாம் கேலி செய்யப்படுகின்றன. நம்மை பார்த்து மற்ற மதத்தினர் கேலி செய்கிறார்கள். மூடப்பழக்கம், முட்டாள்தனம், இதெல்லாம் போய் சேராது, இதெல்லாம் அறிவுக்கு பொருந்தாது என்று சொல்லி அவர்கள் கிளப்பிவிட்டதிலிருந்து இன்று புதிய படிப்பாளிகள், நான் படிச்சிருக்கிறேன், பட்டம் படிச்சிருக்கிறேன், நான் இந்த மாதிரி இது அறிவுக்கு புறம்பானது, இதெல்லாம் சரியில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதையெல்லாம் நினைத்து நமக்கு வேதனையாக இருக்கிறது. இப்படித்தான் நம்முடைய வழிபாடுகளும் சமயமும் வாழ்க்கை முறையும் என்ன செய்து கொண்டிருக்கு? போய்கொண்டே இருக்கிறது. அன்பே சிவம் என்று சொல்லலாம். அன்பும் சிவமும் ஒன்று தான் என்று சொல்லுகிறோம். அதே நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? அன்புக்கு இது கிடையாது, உருவம் கிடையாது, அதே மாதிரி தெய்வத்துக்கு உருவம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பேச்சுக்கள்லாம் ஒத்து வராத பேச்சு, பொருத்தம் இல்லாத பேச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? நாம் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனால் இன்றைக்கி கூப்பிட்டு நான் என்ன செஞ்சேன்? பெரியவர்களிடம் ஒரு விண்ணப்பம் வைத்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரையும் உட்கார வைத்து என்ன செய்யுங்க? இந்த சாமியினுடைய பெயர் இது, இந்த சாமியினுடைய பெயர் இது, இந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்றது நம்மளுடைய தொன்றுகிட்டு வருகிறது. நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் வழங்கி செய்திருக்கிறார்கள். நாம் வளமோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
அதனால் இந்த பெயர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறணும். அதற்கு அடுத்தது ஒவ்வொரு சாமிக்கும், அதாவது எந்த சாமியாக இருந்தாலும் சரி, ஒன்று சிவன் அல்லது பெருமாள் விஷ்ணு அல்லது சக்தி தேவி, முருகன், விநாயகர், ஐயனார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரில் அந்த வழிபாடு இருக்கும். அந்த பேரை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதோடு அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், பாடல்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் கோயிலுக்கு வர்றாங்க. காரணம் என்னென்னா, அது ஒரு பக்தி மார்க்கம்னு சொல்கிறோம். ஆனால் அது பக்தி மார்க்கம் கிடையவே கிடையாது. அதாவது கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, தீபாராதனை கட்ட போகிற நேரம், அந்த நேரத்தில் பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் தீபாராதனையை கூட பார்க்காமல் என்ன செய்கிறார்கள், பிரசாதம் கொடுக்கறதுக்கு சென்று விடுகிறார்கள். மிக வருத்தத்தக்கது. அதே மாதிரி ஒரு அன்பர் சொன்னார், எனக்கு ஒரு நாள் ஆசை, ஒரு 100 கிலோ சர்க்கரை பொங்கலை செய்து இந்த மண்டபத்தில் வைத்துவிட்டு எல்லோரும் எடுத்துக்கங்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று நான் ரசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம் என்ன, மிகவும் வேதனையான ஒரு விஷயம். 100 கிலோ வச்சு அங்கே ஒரு 100 பேர் இருந்தாலும் கூட அந்த உணவை என்ன செய்ய மாட்டார்கள், பிரசாதத்தை ஒழுங்காக எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டார்கள். கீழே சிந்தி மேலே சிந்தி ஒருவரோடு முண்டி அடித்துக்கொண்டு செய்வார்கள். இது நம்மளுடைய வழிபாட்டினுடைய மிகப்பெரிய பலவீனம். எவ்வளவு அற்புதமான வழிபாடுகள். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவன், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அப்படிங்கிற ஒரு பாடம். அதே மாதிரி நம்முடைய தெய்வத்தோடு பேசு, தெய்வம் உன்னுடன் பேசும். தெய்வத்தை கூப்பிடு, உன்னுடன் வரும், உனக்கு வழிகாட்டும், துணையாக இருக்கும், உன் காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி பலவிதமான சம்பவங்கள், அனுபவங்களை எல்லாம் நாம் சொல்ல வேண்டும். அப்பர் பெருமானை, திருநாவுக்கரசர் பெருமானை என்ன செய்தார்கள், கல்லிலே பூட்டி கடலிலே தூக்கி எறிந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய தெய்வம், என்னுடைய சிவபெருமான் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி சொற்றுணை வேதியன் சோதி வாடவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமச்சிவாயமன் பாடினார். அதே மாதிரி ஒரு சம்பவம் படித்தேன், உண்மை. திருப்பதியில் ஒரு நிகழ்ச்சி, எல்லா வரிசையில் போய்கிட்டு இருக்காங்க, பெருங்கூட்டம். அது சொல்ல தேவையில்லை, திருப்பதின்னு சொன்னாவே ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் போகிறாங்க. அந்த மாதிரி போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒருவர் என்ன செய்கிறார், ஒருவரை பிடித்து கொண்டு, கையை பிடித்து கொண்டு மெதுவாக இறங்கு, இந்த இடத்துல படி இருக்கிறது, இந்த இடத்துல பலகை இருக்கிறது, இந்த இடத்துல கதவு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். வருகின்ற பொழுது பக்கத்தில் இருப்பவர் கேட்குறார், ஏன் இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறீர்கள் என்று சொல்கின்ற பொழுது, அவருக்கு பார்வை இல்லை, கண் தெரியாது, அதனால் சொல்லிக்கொண்டே வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லுகின்ற பொழுது சிறிது நேரத்தில் மீண்டும் அவர் கேட்கிறார், உங்களுக்கு தான் பார்வை தெரியாது, அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இறைவனை பார்க்க முடியும், தரிசனம் செய்ய முடியும் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் சொன்னது உண்மையிலும் உண்மை, எனக்கு பார்வை இல்லை, அதனால் என்ன செய்ய முடியாது, என்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் நான் பார்க்காவிட்டாலும் நான் விரும்புகின்ற, என்னை இங்கே அழைத்து வந்திருக்கின்ற இறைவன் கோவிந்தசாமி பாலாஜி என்னை என்ன செய்வார், பார்க்க வைப்பார், அவர் பார்ப்பார், நான் பார்க்க முடியவில்லைனாலும் அவர் என்னை பார்ப்பார் என்று சொல்லி மிகவும் அழகாக ஒரு பதில் சொல்லுகிறார். அதனால் நாம் வழிபாட்டை தெரிந்து கொள்ள சொல்ல வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய கதைகள் சொல்லியிருக்கோம். வீட்டுகளில் என்ன செய்கிறோம், சாமி கும்பிட்றோம், வீட்டில் பெரும் விழாக்கள் கொண்டாடுறோம். அந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு உட்கார வைத்து, இது இன்னைக்கு பொங்கல், சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற பொங்கல். அதே மாதிரி இன்று தீபாவளி, இன்று என்ன செய்கிறோம், நரகாசுரனை வதம் செய்து மக்களெல்லாம் ஒரு இன்புற்ற நாள். அதனால் நரகாசுரனை நினைத்து, கிருஷ்ண பகவானை நினைத்து என்ன செய்கிறோம், இந்த வழிபாட்டை செய்கிறோம். இன்று சரஸ்வதி பூஜை. இன்று சரஸ்வதி பூஜைனா இன்றைக்கி கலைமகள், அதாவது கல்விக்கு அதிபதி, அவரை நினைத்து பாட வேண்டும். அதே மாதிரி அவருக்கு தெரிந்த ஒரு பாட்டை, கலைவாணி சரஸ்வதியை பற்றி ஒரு கதையை சொன்னால் சின்ன குழந்தைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு போய் சேரும். அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பம். அந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளுடைய பக்தி மார்க்கத்தை வளர்க்க முடியும். பிள்ளைகளுக்கும் இந்த பக்தி மார்க்கத்தில் ஆர்வம் இருக்கும். அதே நேரத்தில் இதை சொல்லவில்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு பொருள் இல்லை, அவர்கள் படித்த படிப்பில் பகுத்தறிவு வைத்தவர்னு சொல்லி
பகுத்தறிவு புறம்பான விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்முடைய வழிபாடுகளிலே செய்ய வேண்டும். அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், மகாத்மாக்கள் அருளி செய்த பாடல்கள், அவர்களுடைய கதைகள், அவருடைய தத்துவங்கள், இதையெல்லாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை தெரிந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வாரத்திற்கு ஒரு பாடல், ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம், அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம், பெருமாளை பற்றி, முருகனை பற்றி இது நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போகிற நேரத்தில் இந்த பாட்டை பாடினால் பிள்ளையார் உங்களுக்கு என்ன செய்வார்? அருள் பாலிப்பார், எல்லாம் நன்றாக படிப்பு வரும் என்று சொல்லி ஒரு பாட்டை சொல்லலாம். வாரத்துக்கு ஒரு பாட்டு. பாலும் தெளிதேனும் பாகும் பற்பவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் முற்றும் தா அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் பாடுகின்ற பொழுது இறைவனுடைய அந்த துணை, இறைவனுடைய அருள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும், நன்றாக படிக்க ஆரம்பிக்கும். இப்படித்தான் நம்மளுடைய பக்தி மார்க்கத்தை வளர்க்க வேண்டும். ஒழிச்சு அர்ச்சனை பண்ணுறதும், பிரசாதம் கொடுக்குறதும், விழாக்கள் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வீதி உலா செய்கிறதும் அதெல்லாம் உண்மையான பக்தி கிடையவே கிடையாது. அதே மாதிரி பெரியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கோயிலுக்கு போகின்ற பொழுது யாருக்கும் மனசுமே இல்லை. அதாவது ஒரு நாள் ஒரு பொழுதாவது முழுசாக இணைஞ்சிருக்கிறோம், அமைதியாக இருந்திருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம்னா கிடையவே கிடையாது. ஒரு நாள் ஒரு பொழுது கூட எந்த மனிதரும் முழுசாக அமைதியாக மகிழ்ச்சியாக இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் இறைவனிடம் சொல்ல வேண்டும். எப்படி அப்படின்னு சொன்னால், கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு உட்கார்றோம், உட்கார நேரத்தில் தீபம் எரிகிறது, அலங்காரம் அருமையாக இருக்கிறது, அந்த திருமேனி அந்த உருவத்தை பார்த்து அப்படியே கண்ணில் நிறுத்தி கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும். மூடிக்கொண்டு விட்டு நாம் நம்முடைய குறைகளை, நம்மளுடைய வேண்டுதல்களை, நம்மளுடைய பிரார்த்தனைகளை சொல்லுகின்ற பொழுது இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எனக்கு இந்த அனுபவம் நிறைய உண்டு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. இன்றைக்கி கோயிலுக்கு போனேன், இது மாதிரி பிரார்த்தனை செய்தேன், என்னுடைய இந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்ற ஒரு சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்தது? சில காட்சிகள் கிடைத்தது என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியில், அந்த செயலில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கோயிலில் விசேஷம் செய்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, வீட்டில் சாமி கும்பிட்றது மட்டும் பிரச்சனை இல்லை. இது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை இப்படி செய்ய வேண்டும், இந்த வழிபாடு இப்படி வழிபாடு, இந்த வழிபாட்டினால் நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும், எவ்வளோ நாளாக இந்த வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவோட அப்பா, தாத்தா, அது மாதிரி தலைமுறையாக இதை செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால் நமக்கு தெய்வத்தின் அருள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி என்ன செய்ய வேண்டும்? வழிபாட்டை உயர்த்த வேண்டும். அதனால் எல்லாரும் என்ன செய்யணும்? வாரத்திற்கு ஒரு பாடல், வாரத்திற்கு ஒரு தெய்வீக கதை, வாரத்திற்கு ஒரு அனுபவம், அதே மாதிரி சொல்லி நாம் நம்மளுடைய பக்தி மார்க்கத்தை வளர்க்க வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் புதுசாக பலவிதமான அறிவியல் கருத்துக்கள், சிந்தனைகள் எல்லாம் உருவாயிருச்சு. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒன்று வந்திருக்கு. என்னைய ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணை ஆணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இருக்கிறதெல்லாம் இல்லைனால இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்முடைய குழந்தைகள் எப்படி படிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு சென்று ஆசிரியரிடம் பாடம் கட்டி பக்கத்து நண்பர்களோட மற்ற குழந்தைகளோடு பழகி சண்டை போட்டு அதாவது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து இதே மாதிரி பலவிதமான அனுபவங்கள் இல்லாத ஒரு காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது ஆன்லைன் வகுப்புன்னு சொல்லி செல்லுலையும் அதே மாதிரி இதில் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு படிக்கக்கூடிய ஒரு காலமாகி வந்துருச்சு. அதனால் உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் புரியலை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தெய்வீக கதைகளை, தெய்வீக பாடல்களை, தெய்வீக வழிபாட்டு முறைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை தெய்வத்தின் துணையோடு வாழ வைக்க வேண்டும் என்பது அடியனுடைய பிரார்த்தனை. எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.